ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. என் கையில் இன்றைக்கி பீக்கங்காய் வச்சுருக்கேன். இந்த பீக்கங்காவோட கடலைப்பருப்பு போட்டு ஒரு சூப்பரான கூட்டு செய்ய போகிறோங்க. அந்த கூட்டை வச்சே நம்ம சாதம் வந்து சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுருங்க. ஒரு சின்ன கிளாஸ் நிறையா கடலைப்பருப்பை குக்கரில் போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு வந்து எக்ஸ்ட்ராவே தண்ணி வைங்க. ஏன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். கடலைப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்ற பருப்பு மாதிரி டக்குன்னு வெந்து வராது கடலைப்பருப்பு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுட்டு 3 பல் பூண்டை தட்டி போட்டுட்டு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வில் அடுப்பை ஆன் பண்ணி விட்ருவோம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 6 விசில் விட போகிறேங்க. கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 4 விசில்லே நல்லா வெந்து வந்துருங்க. நான் வந்து ஊற வைக்கலை கடலைப்பருப்பை, அதனால் ஒரு 6லேருந்து 7 விசில் விட போகிறேன் கடலைப்பருப்புக்கு. இப்போ பீக்கங்காவுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே வெட்ட போகிறோங்க. அப்போ தான் வந்து குலையாமல் நமக்கு வந்து அந்த பீஸ் எல்லாம் தெரியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாக வெட்டிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிருங்க. பீக்கங்காய் இருக்கிறதே நமக்கு தெரியாத மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம் போதும். இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு தக்காளி போட்டாலே போதுங்க. ஏன்னா கூட்டுக்கு வந்து ரொம்பலாம் தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு தக்காளியே போதும். இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரட்டுங்க. சூடாகி வந்ததும் கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு குண்டு மிளகா வந்து ஒரு 3 மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. 3 மிளகாய் கிள்ளி போட போகிறேன். உங்கள்கிட்ட குண்டு மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வந்து நீல மிளகா போட்டுக்கலாம். 2 மிளகா போட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பில் தான் இந்த கூட்டு வைக்கணுமானா இல்லை, நம்ம பாசிப்பருப்புலேயும் வைக்கலாம். பாசிப்பருப்புலேயும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து இந்த கடலைப்பருப்பில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் கடலைப்பருப்பில் வைக்கேன். இப்போ மிளகா, அந்த கடுகு, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ இந்த பெரிய வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப கருகி வேகணும்லாம் கிடையாது. அதே நேரத்தில் உடனேவும் போடக்கூடாது. அந்த கண்ணாடி பதம் வரும்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்குவோம். அது வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த பருப்பை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கரண்டிகிட்டே கொஞ்சம் மசித்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு என்ன தான் வேக வச்சாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால தான் விசில் வந்து நம்ம கொஞ்சம் கூட வைக்கும். இந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் கரண்டிட்டு வந்து லேசாக மதித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே மசிஞ்சானைக்கு வரும். அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதாவது கொஞ்சம் வந்து அப்படியே முழுசாக இருக்க மாதிரி இருக்கணும், கொஞ்சம் வந்து மசிஞ்ச மாதிரி இருக்கணும். அவ்வளோ அப்படி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அப்படியே பருப்பும் தட்டுப்படும். அந்த மசிஞ்ச பருப்போட டேஸ்ட்டும் சூப்பராக வாயில் தட்டுப்படும். சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயவும் தக்காளியவும் ஒன்றா சேர்த்துடணும். ஒவ்வொரு குழந்தைங்க வந்து வெறும் பீக்கங்காய் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட் இல்லைன்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா பீக்கங்காவை நீங்கள் பொரிச்சிங்கனாலே அப்படியே தண்ணியாக இருக்கும். நம்ம மற்ற காய்கறி மாதிரிலாம் அப்படி ட்ரையாக இருக்க மாதிரிலாம் இருக்காது. அதில் நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சு கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. அப்படியே சாதத்தில் கூட நீங்கள் வந்து விரவி கொடுத்துர்லாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டோம்னா வச்சுக்கோங்க, சீக்கிரமே வந்துடும். அதேமாரி பீக்கங்காய் வந்து ரொம்ப வேக விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. வேக விட்டிங்கன்னா அப்படியே குழு குழுன்னு போன மாதிரி போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி விட்டுட்டு உப்பு போட்டு ஒரு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே டக்குன்னு வந்துடும். ஒரு வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மிங்க இந்த பீக்கங்காவில். அதேமாரி சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பீக்கங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, அந்த நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும். தேங்காய் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில் போட்டு. தேங்காயும் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் ஒரு 3 பல் பூண்டு, பச்சை மிளகா தாங்க இப்போ உரப்புக்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட போகிறோம். ஆனால் அது வந்து ரொம்ப உரப்பு இருக்காது. இந்த பச்சை மிளகா தான் உரப்பு. நமக்கு 5 பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப உரப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 5 போட வேண்டாம், 2 போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து உரப்பு நல்லா சாப்பிடுவோங்கனால 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன் இன்றைக்கி. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா நம்ம பருப்புலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிட்டா, மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பை அப்படியே போட்டுருவோம் உள்ளே.
இது செஞ்சு முடிச்சு வேறு குழம்பு எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு சைடிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்ணும்னே அவசியம் கிடையாது. அப்படியே சாதத்தில் டைரெக்டாக போட்டு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த குக்கரையும் அலசி ஊற்றிடுவோம். கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி சேர்ந்துட்டுனா ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆயிரும். கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக என்ன தெரியுமா செய்ய போகிறோம், உப்பு இருக்கான்னு பார்க்க போகிறோம். பருப்பில் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வைக்கலைங்க. அதனால் நம்ம உப்பு இருக்கான்னு லைட்டாக பார்த்துக்குவோம். செம்ம டேஸ்ட்டுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீக்கங்காய் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். உப்பு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை மட்டும் ஊற்றிடுவோம். தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா போட்டு அரைச்சோம்ல அதை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் லேசாக கழுவி ஊற்றிடுவோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த கலரை பார்க்கையிலே உங்களுக்கு வந்து அப்படி சாப்பிடணும் போல் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி அப்படியே கட்டியாயிருங்க. உங்களுக்கு இந்த அளவுக்காவது இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே டைட்டான மாதிரி ஆயிரும். ஏன்னா கடலப்பருப்பு வந்து அப்படி கொண்டு போயிடும் நமக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இதில் மல்லி இலை போட போகிறோம். அவ்வளோதாங்க. நமக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டு பீக்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நமக்கு வந்து கூட்டு வந்து ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுருவோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சைடிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முட்டை ஆம்லேட் மட்டும் இருந்தாலே போதும். செம்மையான சைடிஷ்ஷுங்க. அதுவே போதும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா வெஜிடபிள்னு பார்த்தோம்னா நமக்கு பீக்கங்காய் போட்டிருக்கோம். முட்டை ஆம்லேட் மட்டும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு போக போக அப்படியே கட்டியாகிக்கிட்டே போகுது பாருங்கள் அந்த பீக்கங்காய் கூட்டு. அதனால தான் சொன்னேன் தண்ணி இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா போக போக இன்னும் கட்டியாயிரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கட்டியாகிட்டு பாருங்கள் கூட்டு. அப்படியே சூடான சாதத்தில் இந்த பீக்கங்காய் கூட்டு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி நெய் ஊற்றலை. கூட்டு மட்டும் வச்சுட்டு ஒரு ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டேன் பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. வேறு எதுவுமே நம்ம தேவையில்லை. நம்ம நிறையா குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்தமாரி ஒரு கூட்டை வச்சு சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான். சுட சுட சோறில் பீக்கங்காய் கூட்டு, முட்டை ஆம்லேட்டை அந்த முட்டை ஆம்லேட்டை பிச்சு அப்படி சாப்பாட்டுக்குள்ளே வச்சு அப்படி சாப்பிட்டிங்கன்னா ஐயோ அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த முட்டை ஆம்லேட்டை சாப்பாட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடையில தான் சூப்பரான டேஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.